இப்பதான் வர்க்கீஸ் நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா இந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நிம்மதியா தான் இருக்கு. ஆனா எக்ஸாம் எப்படி எழுதுன? அது ஏதோ எழுதிருக்க வர்க்கீஸ். ஏதோ எழுதிருக்கியா? பாஸ் ஆயிடுவல? அதெல்லாம் ஆயிடுவோம் வர்க்கீஸ். வர்க்கீஸ் இப்பதான் எக்ஸாமே முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்னு பார்த்தா அதுக்குள்ளேயே எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் செல்வா? உங்க அம்மா தான் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னமோ ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாங்களே. ஆமா, எக்ஸாமுக்கு அப்புறம் பலகாரத்துக்கு மாவு செய்ய போறேன்னு சொன்னாங்க. ஆனா நீ சரியானவன் தான் செல்வா. நேத்து எக்ஸாமுக்கு படிச்ச ஆன்சர் இன்னைக்கு உனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா இந்த பலகார மேட்டர் சொல்லி 2 வாரத்துக்கு மேல ஆகுது. அது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. வர்க்கீஸ் உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? செல்வான்னு தெரியுது. ஐயோ, நீ என்ன தெரியாம பேசுறியா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா வர்க்கீஸ்? என்னதான் சொல்ல வர? உங்க அம்மா உன் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் உன் கல்யாண மேட்டரை பத்தி பேச போறேன்னு சொன்னாங்களே, அதை சொல்லி தொலைகிறேன் லூசே. அதை என்ன பண்ண போறேன்னு கேட்க வரேன். ஓ அதுவா? நிஜமாவே மறந்துட்டியா? நீ என்ன வர்க்கீஸ், எதை ஞாபகம் வைக்கணுமோ அதை ஞாபகம் வைக்க மாட்டேங்கிற, எதை மறக்கணுமோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க. எதை சொல்ற? விடிய விடிய 4 பேஜ் ஆன்சர் ஒரு கொஸ்டினுக்கு படிச்சியே, அதை எக்ஸாமுக்கு அப்புறம் மறந்து தொலையணும். அதை மட்டும் இப்போ கேட்டேன்னா அப்படி தெளிவாக சொல்கிறேன்னா ஒரு வார்த்தை விடாம. ஆனால் உன் லைஃப் இங்கே நடுவில் ஊசல் ஆடுது, அதை மறந்துடு. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ பெரிய பெரிய பிளான் போடுறேன் பார்த்தியா? என் புத்தியை செருப்பாலேயே அடிச்சுக்கணும். செல்வா, எனக்கு தெரிஞ்சு நாம இதை பத்தி பேசுறது நிறுத்திடணும். என்ன சொல்ற கிறுக்கே? ஆமா செல்வா, நம்ம இதுக்கு மேல இதை பத்தி ஒன்றும் பேச வேணாம். எது நடக்கணுமோ நடக்கட்டும். எது நடக்கணுமோ நடக்கட்டுமா? இந்த செல்வா என்ன முடிவு எடுத்திருக்கணும் அது மட்டும்தான் நடக்கும். செல்வா, புடிவாதமா இருக்காத. எது எழுதி இருக்கோ அது மட்டும்தான் நடக்கும். நான் சொல்றத நடத்தி காட்டுவேன்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனம். விதிய மரியாதை இல்லைன்னு அப்புறம் எதுக்கு வரைக்கும் எழுதி வச்சிருந்தாங்க? எங்க யார் எழுதுனான்னு சொல்லு பாப்போம். இப்ப அது ரொம்ப முக்கியமா? எழுதுனவரு ஏதோ யூஸ் ஆகுறது எழுதி வச்சிருக்காரு, அது போதும். யார் எழுதுனா எவர் எழுதுனா அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நான் இப்ப சொல்ல போறது இல்ல, டைரக்டா செய்ய போறேன். இந்த செல்வராகவன் யாருன்னு எல்லாரும் பார்க்க போறீங்க. உன்னதான் ஏற்கனவே எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அது என்னோட ஒரு முகம். எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அது தெரியுமா வர்க்கீஸ்? அதை எல்லாரும் பார்க்க போறீங்க. பஞ்ச் டயலாகா பேசுறியே, இப்படிதான் ஸ்லோவா ரகசியமா பேசுவாங்களா? பின்ன கத்தி கூப்பாடு போட சொல்றியா? அங்க பாத்தியா யார் நிக்கிறான்னு? கீதா நிக்கிறா. நான் மட்டும் கத்தி கூப்பாடு போட்டு இப்படி சபதம் விட்டதா வச்சுக்க, ஒரு வார்த்தை கூட பிசுறு விடாம அப்படியே எடுத்துட்டு போய் என் மைனி கிட்ட சொல்லிடுவா. அவங்க நம்ம 2 பேர் பின்னாடி வந்து ஸ்பை வேலை பார்ப்பாங்க. பரவாயில்லையா? இல்ல இல்ல, எல்லாம் முடியிற நேரத்துல உங்க மைனி வேற நடுவுல வந்து குட்டையை குழப்பிட போறாங்க. என்ன முடிய போகுது? இப்பதான் எல்லாம் ஆரம்பிக்கவே போகுது. எல்லாமே சீரியஸா ஆரம்பிக்க போற நேரத்துல மட்டும் எங்க மைனிக்கு எல்லாம் தெரிய வந்துருச்சுன்னா வச்சுக்க, ஸ்டார்ட் ஆக போற உன் லைஃப பஞ்சியை வச்சு அடைச்சி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எதுவும் ஸ்டார்ட் ஆக போறது இல்ல செல்வா. நீ என்ன இந்த மேட்டர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே டபுள் மீனிங்ல பேசுற? நடக்காது, முடிய போகுது, முடிஞ்சிருச்சு, என்ன சொல்ல வர நீ வர்க்கீஸ்? நானும் சொல்ல போறது இல்ல செல்வா. இன்னைக்கு அதை நடத்தவே போறேன். நடத்த போறியா? என்ன நடத்த போற வர்க்கீஸ்? எனக்கு ஒன்றும் புரியலையே. அதை நீயே பாரு. வா, பஸ் ஸ்டாண்டுக்கு போலாம். வர்க்கீஸ் சொல்லி தோல வர்க்கீஸ், எதுவும் கெடுத்து விட்டுறாத வர்க்கீஸ். ஐ, இது சின்ன பொண்ணோட காலேஜ் ரூட்டு போற பஸ். பையன் நம்ம கிட்ட சொல்லாம ஏதோ பெரிய முடிவு எடுத்திருக்கான் போல இருக்குது. போகும் போ செல்வா. அதை வந்துட்டு வர்க்கீஸ். வர்க்கீஸ் சொல்லு. ஏன் வர்க்கீஸ் ஒரு மாதிரி பேசுற? ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். எனக்கு தெரியாதா நீ நார்மலாக இருக்கிறியா இல்லை அப்நார்மலாக இருக்கிறியான்னு? ஒன்றும் இல்லை. ஆமாம், ஒன்றும் இல்லைன்னா இந்த பஸ்ஸில் ஏன் ஏறினேன்? ஒன்று இருக்குன்றதுனால தானே இந்த பஸ்ஸில் ஏறினேன். ஆமாம், ஒன்று இருக்கு. ஆனால் அது இன்னையோட முடிய போகுது. இனிமேல் இந்த பஸ் பக்கமே நான் திரும்ப போகிறது இல்லை. முடிய போதா? ஓ, பஸ்ஸில் முடிய போகுது. வேற எங்கேயாச்சும் கண்டினியூ பண்ண போறீங்களா? உனக்கு இப்போ புரியாது செல்வா, அப்புறமா புரியும். ஏதோ ஒன்று நல்லது நடந்தா சரிதான். ஸ்டாப் வந்துட்டு போல. வர்க்கீஸ், உன் நல்ல நேரம் போல பஸ்ஸில் கூட கூட்டம் இல்லை. இன்னைக்கு என்னென்னத்தை உன் மனசில் இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டு உடைச்சிரு. உமா, சொல்லு சின்ன பொண்ணு. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எதை பற்றி சின்ன பொண்ணு? என்ன முடிவு எடுத்திருக்க? அதை நான் சொல்கிறேன். நான் சொல்லும் போது பார்த்துக்கோ. சின்ன பொண்ணு சொல்லு சின்ன பொண்ணு. எனக்கு தான் சர்ப்ரைஸ்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. ஆஹா,
அப்படியெல்லாம் சீக்கிரமாக ஒன்றும் சொல்ல முடியாது. நீ உன் ஓட்ட வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நடக்கும்போது பார்த்துக்கோ. சரி, என்னைக்கு நடக்க போகுது என்னாச்சும் சொல்ல. இன்னைக்கு நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே நடக்க போகுது. பஸ் ஸ்டாப்லையா? ஆமாம். என்ன சின்ன பொண்ணு, எனக்கு ஒன்றுமே புரியல. மண்டையை சொரிஞ்சிக்காத, அப்புறமா உனக்கு புரியும். சரி, ஏதோ பெரிய முடிவை எடுத்திருக்க. பொடி வச்சு பேசும்போதே புரியுது, நடக்கும்போதே பார்த்துக்கிறேன். ஸ்டாப் தான் இன்னும் 5 நிமிஷத்தில் வரப்போதே. செல்வா, நான் எதுவுமே இப்போ பேச போறது இல்ல. ஸ்டாப்ல இறங்கிட்டு பேசலாம். நம்ம ஸ்டாப்ல என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது வர்க்கீஸே? என்கிட்ட பேசணும்னா அங்கே காலேஜில் பேசியிருக்கலாமே. நான் உன்கிட்ட பேச போறது இல்ல செல்வா. இப்போ அடுத்த ஸ்டாப்ல, அதாவது உனக்கு புரியணும்னா சின்ன பொண்ணு ஸ்டாப்ல சின்ன பொண்ணு கூடவே நம்ம இறங்க போறோம். இறங்கி இன்னைக்கே அவங்க கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அட்ரஸ் சக்க, இந்த சீக்வன்ஸ்க்கு தான் இத்தனை நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்ப்போம் பார்ப்போம். அதான் ஸ்டாப் இன்னும் 2 நிமிஷத்தில் வரப்போதே. வர்க்கீஸே, சொல்லு செல்வா. எனக்கு தெரிஞ்சு சின்ன பொண்ணு உங்ககிட்ட ஏதோ பேச போறான்னு நினைக்கிறேன். அதனால தான் பஸ் போனதுக்கப்புறமும் தேங்கி இங்கேயே நிற்கிறாங்க. அவங்க என்ன பேச போறாங்களோ, ஆனா முதல்ல நான் பேச போறது தான் அவங்க கேட்டாகணும். வர்க்கீஸே, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. லேடிஸ் ஃபர்ஸ்ட். முதல்ல அவங்க என்ன பேச வராங்கிறத நீ கேளு. எதுவும் பேசுறதுக்கு இல்லை செல்வா. நானும் எதுவும் கேட்க போறது கிடையாது. நான் தான் பேச போறேன். நான் பேசுறது அவங்க கேட்கட்டும், கேட்காம கூட இருக்கட்டும். ஆனா நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு உடனே கிளம்ப போறேன். சின்ன பொண்ணு, என்ன உமா? ஏதோ பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே நடக்க போகுதுன்னு. அது நடக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் குசுன்னு பேசாமல் இருந்தாட்டானே. ஆ, என்ன? எனக்கு ஒன்றும் கேட்கல சின்ன பொண்ணு. அது அது இப்போ என்ன இரு, வெயிட் பண்ணு, கொஞ்சம் நடக்கும். சரி, போய் தொலை, எதையாவது பேசு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் உங்ககிட்ட பேசணும். முதல்ல நான் சொல்லிடுறேனே ப்ளீஸ். சொல்லுங்க. நான் இதை உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் சான்ஸ் கிடைக்கல. என்ன சொல்லணும்னு? நான் உங்ககிட்ட சாரி சொல்ல தான் வந்திருக்கேன். சாரி சொல்லவா? நீங்க ஏன் என்கிட்ட சாரி சொல்ல போறீங்க? எல்லாத்துக்குமே நான் சாரி சொல்ல தான் வந்திருக்கேன். உங்களை ஃபாலோ பண்ணதுக்கு, உங்க மேல இன்ட்ரெஸ்ட் எடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சாரி. என்ன சொல்ல போறா? அதை பத்தி தான் நான் இப்ப சொல்ல வந்தேன். புரியுதுங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அது ஏன் தப்பு தான். ஆனா எனக்கு புரியலையே. இல்லைங்க, நான் இதோட நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் தாங்க வந்திருக்கேன். முடிச்சிக்கவா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எதை முடிக்க போறீங்க? இன்னைக்கு தான் என்னுடைய லாஸ்ட் எக்ஸாம். என்னோட 3rd இயர் முடிய போகுது. என் காலேஜ் லைஃப்பும் முடிய போகுது. அதுக்கு எங்க அம்மா இந்த காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் என் லைஃப்பை பத்தி ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க போறாங்க. என்ன டிசிஷன்? புரியல. எங்க அம்மாக்கு எதுவுமே தெரியாம இல்ல அவங்களுக்கு பிடிக்காத எதுவுமே நான் செய்ய மாட்டேன். செய்யாத? யார் செய்ய சொன்னா? அவங்க எனக்கு எது பண்ணாலுமே பெஸ்டா தான் பண்ணுவாங்க. அது நான் நம்புறேன். இப்போவும் அவங்க எடுத்திருக்க டிசிஷன் எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா தான் இருக்கும். அவங்களுக்கு தெரியாம நான் செஞ்ச ஒரே ஒரு விஷயம்னா அது உங்களை லவ் பண்ணது மட்டும்தான். ஆனா அந்த ஃபீலிங்ஸையும் நான் இப்போ எடுத்து வெளியில போட போறேன். வெளியில போட போறியா? நான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்ததுக்கு நான் ஒரு பெரிய சாரி கேட்குறேன். உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இனிமே நான் உங்க கண்ணு முன்னாடியே வரமாட்டேங்க. எது? கண்ணு முன்னாடி வரமாட்டியா? அதான் உங்ககிட்ட சாரி சொல்லிட்டு இனிமே உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு கொடுக்காம உங்க கண்ணு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். ஐ திங்க் இப்போ நான் உங்ககிட்ட பேசியும் டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கும் சாரி. நான் போயிட்டு வரேன். வர்க்கீஸே, இங்க என்னதான் நடந்துச்சு சின்ன பொண்ணு? ஏன் சின்ன பொண்ணு அழுவுற? சின்ன பொண்ணு ஏன் அழுவுறன்னு சொல்லு. இங்க என்ன நடக்கணும்னு இருந்துச்சோ அது நடக்கல. சின்ன பொண்ணு, அப்போ நீ கரெக்டாக தான் நினைக்கிறோமா? எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிச்சு. அதை சொல்லலான்னு தான் வந்தேன். ஆனால் சரி விடு, அழுவாத. இவனுங்கெல்லாம் சும்மா காலேஜ் அட்டெண்டன்ஸ் ரொப்பறதுக்கு டைம் பாஸுக்கு வருவாங்க. நீ நீ அதை சீரியஸாக எடுத்துக்கிட்ட. இது டைம் பாஸ் மாதிரி இல்லை உமா. சின்ன பொண்ணு, நீ இப்படி திடீர்னு என்கிட்ட இது மாதிரி சொன்னா எனக்கு எதுவுமே புரியாது. நீ லாஸ்டா அவன்கிட்ட கோவப்பட்டது தான் நான் வந்தேன். ஆனால் இந்த 2 வீக்கில் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு உமா. நான் எப்படியெல்லாம் எதிர்பார்த்தனோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தான். சின்ன பொண்ணு,
இங்கே ரொம்ப நேரம் இருக்க வேணாம். நீ இப்படி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து அழுதனா யாராவது தப்பாக நினைப்பாங்க. நீ நீ வா, கிளம்பு. முதல்ல கண்ணத்தோட வீட்டுக்கு போகலாம். எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். நீ முதல்ல எழுந்துடி. அதோ வாரேன். டைம் ஆயிட்டு, சின்ன பொண்ணாதான் இருக்கும். வாங்கம்மா. எக்ஸாம்லாம் எப்படி போச்சு? நல்லாதாம்மா போச்சு. சின்ன பொண்ணு, நீ ஏன் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை. சின்ன பொண்ணு, நான் உன் அம்மா. நீ பார்க்குற பார்வையிலையும் நீ பேசுகிற பேச்சு வச்சுமே நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன் இப்படி இருக்க? எக்ஸாம் எதுவும் நல்லா போகலையா? அப்பப்பா எப்போ பாரு நோய் 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 நோயின்னு ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருக்கிறது. நான் தான் சொன்னல ஒன்றும் இல்லைன்னு. சும்மா சும்மா ஏதாவது கேட்டுட்டே இருப்பீங்களா? இப்போதான் வீட்டுக்கே வந்திருக்கேன். ஏன்டா வீட்டுக்கு வந்தோன்ற மாதிரி இருக்கு. ச்சே. உமா, அவ ஏன் இப்படி பேசிட்டு போறா? அது வந்து எக்ஸாம்ல நல்லா தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் அவளுக்கு அங்கே ஞாபகம் வரல. வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அது நல்லா படித்த ஆன்சர்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை எழுதாமல் வந்துட்டோமே, அங்கேயே அவள் கோவப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. அதான் ஒரு வேளை அப்படி இருந்திருக்கும். நீங்கள் எக்ஸாம் பற்றி பேசினோடனே அது அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அது கூட எனக்கு சொன்னாலே தெரியும். இப்படி கத்திட்டு போனால் எனக்கு எப்படி புரியும்? எக்ஸாம் பற்றி அதிகமாக ப்ரெஷர் எடுத்துக்காத, உனக்கு எவ்வளோ தெரிஞ்ச வரைக்கும் எழுதுன்னு சொல்லி அனுப்புனா கூட எப்பயுமே அவள் கேட்கவே மாட்டா. எப்படி கத்திட்டு போறா பாரு. நீங்கள் ஒன்றும் எடுத்துக்காதீங்க, நமக்கு தான் தெரியும்ல அவள் அப்படிதானே. சரி, நீ ரூமுக்கு போவோம்மா. கை கால் கழுவிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன். இந்த சின்ன பொண்ணு ஏன் இப்படி பண்ணுறா?